குறிப்பாக எங்களுடைய இனத்தை ஏமாற்றுவராக இருக்கிறார். தான் வந்தால் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை சம்பந்தமான தீர்மானத்துக்கு ஆதரவளிக்காதவராகவும் அல்லது அங்கே நடைபெறுகின்றது இனப்படுகொலை இல்லை என்பதை கூறுபவராகவும் அல்லது ஹமாஸ் என்பது முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளவராகவும் இருக்கின்றார். இவங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்று சொன்னால் இவருடைய தெளிவற்ற தன்மைகள் என்பதை இவரை ஒரு தகுதியற்றவராக காட்டி வருகின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அப்ப இவருடைய போக்குகள் தற்பொழுது இவர் ஒரு பிரதமருக்குரிய ஆளுமை உள்ள மனிதனாக இல்லாமல் இவரை மறுதளிக்க வைப்பு இரண்டு முகம் கொன்ற ஒரு மனிதனாகவும் அல்லது ஒரு பிரச்சனைக்கு உட்படுத்தி அதிலிருந்து வெளிவர முடியாத ஒருவராகவும் காட்ட முனைகின்றது. அதாவது பாராளுமன்றங்களில் பிரயோகிக்கப்பட முடியாத வார்த்தைகளை அவ்வாறான ஒரு வார்த்தையை இன்று பிரதமருக்கு எதிராக பாவித்த பொழுது அவர் பாராளுமன்ற சபாநாயகரால் வெளியேற்றப்பட்டுள்ளார். ஏறக்குறைய மனநோயாளி என்று கூறுகின்ற அளவிற்கான ஒரு வார்த்தை பிரியோமாக, ஆனால் ஒரு கோபம் கொண்டவனா அல்லது ஒரு திறமை கொண்டவன் போன்ற ஒரு வார்த்தை ஒன்றை பாவித்திருந்தார். அதே நேரம் பிரதமர் கூட அவ்வாறான ஒரு வார்த்தையை பாவித்திருந்தார். அதாவது இவரை முதுகெலும்பில்லாதவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் சில விடயங்கள் பற்றி பேச போகின்றோம். எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் மேலும் அடுத்த பிரதமராக வரக்கூடியவர் என கருதப்படுவருமான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்களால் வெளியேற்றப்பட்டுள்ளார். பிரதமரை தவறான வார்த்தைகளை வைத்து கதைத்ததற்காக அவ்வாறு அவர் வெளியேற்றப்பட்டுள்ளார். மேலும் அதோடு இங்கு கனடாவில் பல்கலைக்கழகங்கள் பலவற்றிலும் இந்த போராட்டங்கள் என்பது, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் என்பது அதிகரித்து வருவதாக செய்திகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றின சில விரிவான கேள்விகளை தான் உங்களிடம் கேட்க போகின்றோம். அந்த வகையில் கூறுங்கள் சுரேஷ் தர்மா, இந்த கனடா எதிர்க்கட்சி தலைவர் எதற்காக வெளியேற்றப்பட்டார்? இவ்வாறான ஒரு நடைமுறை அவருக்கு எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? அல்லது அவர் மீது ஏற்பட்ட ஒரு தாக்குதலாக இது கருதப்படுமா? இது உண்மையிலேயே அந்த பாராளுமன்ற மொழி பிரயோகங்களுக்கு மாறுபட்டதான ஒரு மொழி பிரயோகத்தை அவர் செய்த காரணத்தால் அவர் இன்று வெளியேற்றப்பட்டிருந்தார். இவ்வாறான பாராளுமன்றத்திற்கு அமையாத மொழி பிரயோகங்கள் என்பன பாராளுமன்றங்களில் தற்பொழுது பரவலாக பயன்படுத்துவது என்பது ஒரு கலாச்சாரமாக வளர்ந்து வருகின்றது. அமெரிக்காவிலும் மற்றும் ஐரோப்பிய தேசங்களிலும் இந்த கன்சர்வேட்டிவ் சார்ந்த அல்லது இந்த வலதுசாரி சார்ந்த ரைட் விங்ஸ் எனப்படுபவர்கள் தங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளின் பொழுது இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதை சாதாரணமாக கொண்டு வருவதை வளமையாக கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த பாராளுமன்றங்களில் பிரயோகிக்கப்பட முடியாத வார்த்தைகளை, அவ்வாறான ஒரு வார்த்தையை இன்று பிரதமருக்கு எதிராக பாவித்த பொழுது அவர் பாராளுமன்ற சபாநாயகரால் வெளியேற்றப்பட்டுள்ளார். அது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியதொன்று. இவரை அதாவது ஏறக்குறைய மனநோயாளி என்று கூறுகின்ற அளவிற்கான ஒரு வார்த்தை பிரியோமாக, ஆனால் ஒரு கோபம் கொண்டவனா அல்லது ஒரு திறமை கொண்டவன் போன்ற ஒரு வார்த்தை ஒன்றை பாவித்திருந்தார். அதன் காரணமாக அவர் அவ்வாறு செய்திருந்தாலும் அதே நேரம் பிரதமர் கூட அவ்வாறான ஒரு வார்த்தையை பாவித்திருந்தார். அதாவது இவரை முதுகெலும்பில்லாதவர் என்று குறிப்பிட்டிருந்தார். இருந்த பொழுதிலும் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன இவரது போக்கு குறித்த ஐயங்களை பலரிடமே ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக பிப்ரவரி மாதம் என்று நினைக்கின்றேன். பிப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் இவர் WTF என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார், சுருக்க வார்த்தையை. அதற்குரிய பிரயோகம் என்ன என்பது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும்.
WTF என்றால் என்ன என்றால் அது ஒரு கெட்ட வார்த்தை. அவ்வாறானது. அப்பொழுது பாராளுமன்ற சபாநாயகர் இவரை கேட்டிருந்தார், இவ்வாறான அக்ரோனியம்ஸ் பாய்ப்பது அழகல்ல, இதற்கு என்ன கருத்து என்று. அதற்கு அவர் சொன்னார், வேத ஃபண்ட், காசங்க என்றதான் தான் அப்படி WTF என்று கேட்டது என்று. அப்ப இவருடைய போக்குகள் தற்பொழுது இவர் ஒரு பிரதமருக்குரிய ஆளுமை உள்ள மனிதனாக இல்லாமல் இவரை மறுதளிக்க வைப்பு, இரண்டு முகம் கொன்ற ஒரு மனிதனாகவும் அல்லது ஒரு பிரச்சனைக்கு உட்படுத்தி அதிலிருந்து வெளிவர முடியாத ஒருவராகவும் காட்ட முனைகின்றது. அதாவது இந்த பாலின அல்லது இந்த மறுபாலினங்கள் தொடர்பான விவகாரங்களில் இவருடைய கருத்துக்கள் தெளிவின்மை, மற்றது நிறவரி பிடித்த வெள்ளையர்களை சந்தித்தல் போன்றவற்றில் இவரது செயற்பாடுகள் போன்றவை எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்ட பொழுதுதான் இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அவ்வாறான வார்த்தை அவர்கள் இந்த அதாவது ஆண் பெண் இல்லாத பாலினர்களுக்கான எதிர்ப்பாளர்களாகவும் அல்லது நிறவரியர்களாகவும் இருக்கின்ற ஒரு குழுவை இவர் சந்தித்திருந்தார் என்பது போன்ற கருத்துக்களில் இவங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவருடைய தெளிவற்ற தன்மைகள் என்பதை இவரை ஒரு தகுதியற்றவராக காட்டி வருகின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இப்ப ஒரு காரணத்தை கூறினால், இப்பொழுது நாங்கள் கதைத்தது போல, நேற்று கதைத்தது போல, அதாவது அங்கு இஸ்ரேல் காசாவில் இடம்பெறுகின்ற நடவடிக்கைகளில் இஸ்ரேலியராக இருக்கின்ற ஒரு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரை அவர்களை கண்டிக்கின்ற அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் இவர் ஒரு பொது மகனாக அல்லது பொதுமக்களின் குரலாக தன்னும் அங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை சம்பந்தமான தீர்மானத்துக்கு ஆதரவளிக்காதவராகவும் அல்லது அங்கே நடைபெறுகின்றது இனப்படுகொலை இல்லை என்பதை கூறுபவராகவும் அல்லது ஹமாஸ் என்பது முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளவராகவும் இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் இருப்பவர் மறுபுறத்தே குறிப்பாக எங்களுடைய இனத்தை ஏமாற்றுவராக இருக்கின்றார். தான் வந்தால் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வேன் என்று. இங்கே உள்ள முரண்பாடு என்னவென்று சொன்னால், இவர் இந்த உலகமே தென்னாப்பிரிக்கா எடுத்து செல்கின்ற இனப்படுகொலை இஸ்ரேல் நடத்துகின்றது காசாவில் என்கின்ற விவகாரத்தை வைத்துத்தான் இலங்கை இடம்பெற்றது இனப்படுகொலையா என்பது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற உந்துதலை பெறுவதற்கான இந்த செயலாற்றலில் பலரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தென்னாப்பிரிக்காவின் பங்கு என்பதை அவர்கள் தாராளமாக வரவேற்று அதுதான் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த செயற்பாட்டை மறுதளித்து விட்டு இலங்கை விவகாரத்தில் தான் செயற்படுவேன் என்பது இரண்டு தன்மை உள்ள அல்லது நேர்மையற்ற ஒரு தன்மை, அதாவது தமிழர்கள் ஏமாளிகள் என்பதை காட்டுகின்ற ஒரு தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டவராக காட்டுகின்றார். ஏனென்றால் ஒரு புறத்தே அவ்வாறு தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எனப்படுகின்ற ICJயால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விவகாரத்தில் மாறுபட்ட கருத்துடையவராகவும் அதே நேரம் மற்ற இடங்களில் தான் ஏதோ நேர்மையாக செயற்படுவேன் என்று சொல்லுவது என்பது இவரது நேர்மையற்ற, இவர் எதையுமே செய்ய முடியாத ஒரு மனிதன் என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. எனவே இவருக்கு புடம் போட வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால், இவர் இந்த பாராளுமன்ற கலாச்சார கொண்டு வர விரும்புகின்ற மாற்றங்கள் என்பன இவரை சில வேளைகளில் தோல்வி நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பலரும் அவதானிக்கின்றார்கள். குறிப்பாக அதைத்தான் கூற முடியும். ஆனால் அதுக்கு மேலாக கூறுவதென்றால், பாராளுமன்றத்தில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ளும் பொழுது அதனை பார்த்து மேற்கொள்ள வேண்டிய தேவை என்பதை அவர் தவறவிட்டு விட்டார், அல்லது அதனை வேண்டுமென்றே செய்பவராக இருக்கின்றார். அதனை கடந்த பிப்ரவரி மாதம் அந்த WTF என்கின்ற வார்த்தையை பிரயோகித்து விட்டு தான் ஏதோ ஒரு மேதாவி போன்று கதைத்தது ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவும் அவரை காட்டியது. அவ்வாறான நிலைமையில் இருந்த பொழுதுதான் இப்பொழுது இந்த நிலைமை கூட நடந்திருக்கின்றது. இது இவருடைய அல்லது இவர் மேல் பொதுஜனம் என்கின்ற கட்சி சாராதவர்கள் வைத்திருக்கின்ற மதிப்பு மரியாதைகளை எல்லாம் குறைக்கின்ற செயற்பாடுகளாக மாறி வருவதை காட்டுகின்றோம். அதே போல இந்த
அதாவது பொது சாசனத்திற்கு எதிராக அல்லது பொது சாசனத்திற்கு அமைவாக தன்னால் செய்யக்கூடிய விடயங்கள் என்று இவர் கூறுவது பலவும் நடைமுறை சாத்தியமற்றவை என்பதை பலரும் கூறுகின்றார்கள். இதனைத்தான் இந்த விவகாரத்தில் கூற முடியும். ஆமாம். இனப்படுகொலை மற்றும் இஸ்ரேல் பற்றி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த விவகாரம் எவ்வாறு இந்த கட்சியை பாதிக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இந்த கட்சியை எவ்வாறு பாதிக்கும் என்றால் இரட்டை முகம் காண்கின்றார்கள். இவர்கள் இஸ்ரேலுக்கு நிச்சயமாக ஆதரவானவர்கள், யூத மக்களின் தேவையில் தங்கியிருப்பவர்கள். அதில் இருந்து அவர்கள் மறுதளிக்க மாட்டார்கள். அதனை அவர் நேரடியாகவே சென்று சினகோக் அல்லது யூத காங்கிரஸ் போன்றவற்றில் எல்லாம் சென்று தானே முன்னின்று தலைமையேற்று நடத்துகின்ற செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் வீடியோக்களில் காண்கின்றோம். அல்லது அவர்களுடைய தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவிப்பதை எல்லாம் காட்டுகின்றோம், பார்க்கின்றோம். நாங்கள் அதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அப்பொழுது ஒரு தரப்பை, அதாவது இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்ற தரப்பை தவிர்த்து விடுகின்றார். இங்கே ஒரு மக்கள் மத்தியில் இப்பொழுது அது அரபு மக்கள், முஸ்லீம் மக்கள் என்றல்ல, ஏனைய மக்களும் இணைந்துதான் இப்பொழுது பலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரலாக மாறி வருகின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் குறித்த நடவடிக்கைகள், இவரது போக்கு எவ்வாறு செல்லும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது பல இடங்களிலும் இந்த வாக்கு வீதங்களில் இது வேற்றுமைகளை கொண்டு வரலாம். அல்லது ஒரு இனவாத போக்கான ஒரு நாடாக கனடாவை இவர் கொண்டு வர விரும்புகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அது இவருக்கு பாதகமாக அமையலாம். அந்த கட்சிக்கும் அது பாதகமாக அமையும். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இரண்டகத்தன்மை, அதாவது நேர்மையற்ற தன்மை, நேர்மையானவராக தன்னை நிரூபிக்க முடியாதவராக மாறிக்கொண்டிருக்கின்றார். அது இந்த விடயத்தில் இந்த கட்சிக்கு நிச்சயமாக பாதிப்பு. அதை விட நாட்டிற்கு பாதிப்பு, கனடாவிற்கு பாதிப்பு எவ்வாறு என்று சொன்னால், ஒரு கனடா என்பது ஒரு ஆளுமை மிக்க தேசமாகவும் பல் கலாச்சார குடும்பங்களின் குடியிருப்பாகவும் மாறியுள்ள நிலையில் இவ்வாறான இரட்டைத்தன்மை பேணுபவர்கள் அரசியல் தலைமையேற்றால் அது அங்கே ஒரு தலைகீழான மாற்றங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை நிரூபித்திருக்கின்றன. எனவே இது உண்மையிலேயே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக இருப்பதென்றால், கனடாவிற்கும் இவரால் ஆபத்து, இவரது கட்சிக்கும் இவரால் ஆபத்து என்றால், இவர் அவ்வாறான ஒரு குறுகிய பார்வை கொண்ட, தன்னை நேர்மையற்றவன் என்று நிரூபிப்பவராக அல்லது நேர்மையானவன் என்று நிரூபிப்பதற்குரிய எந்தவித தகுதியும் இல்லாதவராக மாறி வருகின்றதைத்தான் அவரது செயற்பாடுகள் காட்டி நிற்கின்றன. ஆமாம், அதை தொடர்ந்து கூறுங்கள். இந்த மாணவர்களினுடைய போராட்டம் தற்பொழுது எந்த வகையில் செல்லும் என்று நினைக்கிறீர்கள்? இது இப்பொழுது பல்கலைக்கழகங்களில் இருந்து வேறு இடங்களுக்கும் பரவி வருகின்றது. மெக்கில் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒட்டாவா யூனிவர்சிட்டி மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் டொரண்டோ என்பவை பெரிய அளவில் இடம்பெறாவிட்டாலும் டொரண்டோ போன்ற இடங்களிலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் என்பன இடம்பெறுகின்றன. இவ்வாறான போராட்டங்களின் பொழுது மாணவர்களை வெளியேற்றுதலுக்காக போலீசாரை மைக்கேல் பல்கலைக்கழகம் அழைத்துள்ளது. அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், இவ்வாறு முகாமிட்டு இருப்பதை அல்லது இந்த மாணவர்கள் பலஸ்தீன பிரச்சனை தொடர்பான போதிப்புகளை மேற்கொள்வதை, சிறு சிறு முகாம்கள் அல்லது டென்ட் கேம்ப் எனப்படுகின்றது, அவை அமைத்து அங்கே செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதனை செய்கின்ற போது அங்கே பிரச்சனைகள் என்பன எழும். எவ்வாறு என்று சொன்னால், கைதுகள் இடம்பெறும் அல்லது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையேயான முரண்பாடுகள் இடம்பெறும். அவ்வாறானவை இல்லாமல் சாந்தமாக இந்த போராட்டங்கள் செல்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றனவா என்றால், அதற்கும் காரணம் இருக்கின்றது. ஒரு பேச்சு, அதாவது ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு பேச்சு முயற்சிகள் ஏற்படும் நிலைமை அங்கே தெரிகின்றது. அவ்வாறான நிலைமை ஏற்படும் பொழுது இவ்வாறான சாதகத்தன்மை என்பது சில வேளைகளில் இந்த போராட்டங்களின் வீரியத்தை மலங்கடிக்கலாம். இல்லையேல் இந்த போராட்டங்கள் வெற்றி பெறுவது என்பதை விட மும்முரம் அடைவதற்கான காரணியாக காசா மீது, மற்றது ராஃபா மீது அல்லது வெஸ்ட் பேங்க் மீது இஸ்ரேல் இனிவரும் நாட்களில் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் போன்றன தொடர்ந்தால் அவை அமையலாம். அவை அமையும் பொழுது காவல்துறைக்கும் மற்றும் கல்லூரி நிர்வாகங்களுக்கும் இது ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
ஆமாம் ஆமாம் நன்றி சுரேஷ் தர்மா. அந்த தகவலுக்கு இன்றைய தினம் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.